அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். காலையில் எந்திரிச்சோன்னே இன்றைக்கி சீரக தண்ணி தான் குடித்தேன். அது கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டு இருந்தேன். ஹலோ மேடம், என்ன பண்ணுறீங்க? பேசு பாப்பா. நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துப்பேன். இப்போ நான் பேசுறது கட் பண்ணிடுவியா? சரி, உனக்காக இது போடுறேன். சரி, டாடா பாய். அதுக்கு அடுத்த வேலையாக தலை சீவுறது தான். இதை ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் சிக்கு எடுத்து சீவி வச்சுப்பேன். இல்லைன்னா ரொம்ப சிக்காகிற மாதிரி ஆகிடும். நான் வந்து தலை குளித்து ரொம்ப நாள் ஆனதுனால முடி வந்துட்டு கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு தலை குளிப்பேன். அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் குளிப்பேன். நம்ம வந்துட்டு தலை குளிக்கிறோமோ இல்லையோ டெய்லி தலையை வந்து சிக்கு எடுத்து சீவி வச்சுக்கிட்டாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ முடி வந்துட்டு கொட்டுறது கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. இனிமே தான் வந்துட்டு வீக்லி ஒன்ஸாவது ஹேர் பேக்லாம் ட்ரை பண்ணோம். ஏன்னா கொஞ்ச நாளாக மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால நான் எதுவுமே ஹேருக்கு பண்ணல. இப்போது நல்லா வெயில் அடிக்கிறதுனால ஏதாவது ட்ரை பண்ணலான் இருக்கேன். உங்களோட ஃபேவரட் ஹேர் பேக் ரெசிபியே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு நான் ரீசெண்டாக அந்த ஒரு vlogல கூட ஷேர் பண்ணியிருந்தேன், ரைஸ் போட்டு பண்ணுற மாதிரி. அதுதான் ரொம்ப ஃபேவரட்டாக மாறிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு மெஸ்ஸி பன் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு அழகான கொண்டை போடலாம். அதுக்கு வந்துட்டு இது மாதிரி தலையை நல்லா போனிடெயில் மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. போனிடெயில் போடுறதுக்கு எடுக்கிற மாதிரி அது மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்துட்டு நம்ம நார்மலாக எப்போது கொண்டு போடுவோம் இல்லையா, அது மாதிரி இப்படி கைக்குள்ளே வளைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம ஃபுல்லாகவே அதை சுற்ற போகிறோம். இது மாதிரி சுற்றிக்கோங்க. இது உங்களுக்கு எவ்வளோ லென்த் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாகவே சுற்றி முடித்ததுக்கப்புறம் இந்த நம்ம சுற்றுனதை வந்து அந்த மேலே வந்து ஒரு லூப் மாதிரி க்ரியேட் ஆகிருக்குல்ல, அதுக்குள்ளே வந்துட்டு உள்ளே வந்து திணிக்கிற மாதிரி திணிக்கணும். இப்படி தான் ஆக்சுவலாக கொண்டை போடுவாங்க. நானும் இதே மாதிரி தான் போடுவேன். போட்டால் எனக்கு நிற்காது. அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கொண்டை ஊசி எடுத்து நடுவில் சொருகிடுவேன். அப்படி சொருகிட்டால் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். உங்களுக்கு வந்துட்டு கொண்டை போடுறது கஷ்டமாக இருக்குது, இல்லைன்னா கொண்டை போடுறது பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஆனால் என்னோடய கொண்டை ஊசி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால அது உடஞ்சிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு கொண்டை ஊசி தான் போடணுன்னு இல்லை, ஏதாவது ஒரு ப்ரஷ்ஷு, பென்சிலு, அது மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு அது மாதிரி நடுவில் சொருகிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட கொண்டை ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், போடுறதும் ஈஸி. அதே மாதிரி நம்ம தலையில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்காது. அடுத்தது நான் காலையில் செய்கிற முக்கியமான இன்னொரு வேலைனா ஃபேஸ் வாஷ் பண்ணுறது. அதுவும் நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கிறேன். வெளியிலே போகாமல் வீட்டிலே இருக்கிறனால ஃபேஸ் வந்து கொஞ்சம் டேன்லாம் இல்லாமல் இருக்குது. எனக்கு எப்போவுமே எங்கேயாவது வெளியில் ட்ரிப்பு அது மாதிரி எங்கேயாவது போனேன்னா அதிகமாக டேன் ஆகும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் 2 வாரம் இப்படி இருந்தேன்னா அப்படியே முகம் வந்து பிரைட்டாக மாறிடும். இப்போ வந்துட்டு நான் நோஸ்க்கு வந்து இந்த நோஸ் ஸ்ட்ரிப்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன். பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் ரிமூவ் பண்ணுறது. அது வாங்கி வச்சு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமையே இருந்தது. அதனால் சரி இன்றைக்கி நம்ம போடலாம் அப்படின்ட்டு எடுத்து போட்டுக்கிட்டேன். இது போடும் முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களோட மூக்கில் வந்துட்டு சுடு தண்ணி வச்சு நீங்கள் தடவி கொடுத்துக்கலாம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போது நான் வெறுமனே ட்ரையாக எதுவும் இல்லாத மாதிரி, ஈரம் இல்லாத மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நோஸ் ஸ்ட்ரிப் எடுத்து ஒட்டிக்கிறேன். இது வந்துட்டு மினிசோவில் வாங்கினது, நல்லா தான் ஓரளவுக்கு வேலை செய்யுது. அதனால் அதையே நான் ஒட்டிக்கிறேன். இது மாதிரி ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அழுத்தி பிடிச்சதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி எடுத்து அது மேலே டேப் பண்ணோன்னா நல்லாவே ஒட்டிக்கும். இது ஆக்சுவலி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காது. ஒரு சில நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் வந்து ஒட்டுறதுக்கு அவங்களே இது மாதிரி வெட் கிளாத் வச்சு மேலே டேப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அது நல்லா காஞ்சிருச்சு நமக்கே தெரியும் இல்லையா, தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளே பீல் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுவும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அழகாக இருக்கும் அது எடுக்கும்போது. வலிச்சாலும் கூட ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு பொதுவாக வந்து இந்த மூக்கில் தான் வந்துட்டு ஸ்வெட்டெல்லாம் அப்படியே டெபாசிட் ஆகி அந்த ஆயில்னஸ்லாம் டெபாசிட் ஆகி கொஞ்ச நாள் இப்போ நல்ல வெயில் இருக்குது இல்லை ரொம்ப ஹீட்டாக இருக்குதுன்னா அப்படியே ஏதாவது கொப்பளை மாதிரி வந்துடும். இப்போ வந்து அம்மாவுக்கும் நான் ஒன்று ஒட்டி விட்டுருந்தேன். ஏன்னா நிறையா இருக்கா, அது சீக்கிரம் தீர்த்து முடிக்கணும். அதனால் அம்மாவுக்கும் ஒட்டி விட்டு அவங்களும் ஒட்டிக்கிட்டாங்க. எடுக்கிற வலிக்கும் ஒரு ரியாக்ஷன் பார்க்கலாம். ஆனால் உனக்கு வலிக்கவே இல்லை, ஃப்ரீயாக வருது. அப்படியா? இங்கே வரு. கருப்பு கருப்பாக இருக்குல்ல, அதெல்லாம் பிளாக் ஹெட்ஸ். அதுக்கப்புறமா காலையில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்க்குறது அது மாதிரி தான் காலை நேரங்கள்லாம் போகும்.
இப்போ மத்தியானம் சமைக்கிறதுக்காக அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு நான் பொரியல் மட்டும் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி செஞ்சிட்ருக்கேன். மத்தியான சாப்பாடே சாப்பிட்டு முடிச்சுட்டு தைச்சு ரொம்ப நாள் ஆகுது, இந்த தையல் மிஷின் வந்து அப்படியே இருக்கேன்னு தோணுச்சு. சரி இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு டாப் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பீஸ் வந்து சாதாரணமாக துணி கடைகள்லாம் பிட்டு வந்து விழும் இல்லையா, 1 மீட்டர் 2 மீட்ரு அந்த மாதிரி, அது மாதிரி விழுந்ததில் எடுத்துகிட்டு வந்தது. சரி இது கொஞ்சம் நல்லா நீட்டமாக இருந்தது, இதில் வந்து நம்ம டாப் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எனக்கு கரெக்டாக பத்துற டாப் வச்சு நான் அளவு எடுத்துக்கிறேன். நீங்களும் வந்துட்டு என்ன மாதிரி பிகினராக இருக்கீங்கன்னா இந்த நம்ம நார்மல் சுடிதார் டாப் போடுவோம் இல்லையா, சைடு ஓப்பனாக இருக்கிறது, அது வந்து ஃபஸ்ட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நமக்குமே ஃபஸ்ட்டு இது தைச்சி போட்டோன்னையும் நல்லா தைச்சி போடுறோன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதனால் நான் அது வந்துட்டு அவுட்லைன் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே எப்படின்னா கரெக்டான அளவு எடுத்தாலுமே தைக்கும்போது எனக்கு ஒரு சைஸ் 2 சைஸ் சின்னதாகிடும். அதனால் நான் எப்போவுமே வந்துட்டு ஒரு இன்ச் இல்லைன்னா 2 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணுவேன். அப்போ தான் நான் தைக்கிற இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பெரிய அளவாக எடுத்து தைங்க. அப்போ தான் நம்ம வந்து தப்பாக தைச்சிட்டா கூட அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு தைக்கிறதுல எது ரொம்ப மோசமாக வரும்னா, இந்த கை கட் பண்ணுறதே தப்பாக கட் பண்ணிடுவேன். தைக்கிறதும் கையில் மட்டும்தான் எனக்கு அந்த வளைச்சி அடிக்கிறது வந்துட்டு இன்னும் வரமாட்டேங்குது. ஸ்ட்ரெயிட்டாக நான் பாட்டுக்கு நல்லா அடிக்கிறேன், வளைக்கிறது தான் எனக்கு வரமாட்டேங்குது. நானும் ஒரு வாட்டி 4-5 வாட்டி கட் பண்ணி ஒரு 4-5 வாட்டி கட் பண்ணதும் தப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் 5ஆவது வாட்டி கட் பண்ண கை தான் கரெக்டாக அளவெடுத்து நான் கட் பண்ணேன், அதுதான் கரெக்டாக வந்தது. அதனால் கை மட்டும் நம்ம டேபிள் அளவு எடுத்து கட் பண்ணிக்கிட்டா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தைச்சி முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டேன். டெய்லி ஈவினிங் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்றது இப்போ என்னமோ கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதனால் அதையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் தைச்ச ட்ரெஸ்ஸை காட்டுறேன். இதுதான் நான் தைச்சது. கொஞ்சம் லாங்காகவும் தைச்சிட்டேன், கையும் அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி நெக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ரவுண்ட் நெக்கு தான் வச்சுருந்தேன், கட் பண்ணேன். ஆனால் வந்துட்டு தைக்கும்போது அப்படியே போட் நெக்கு மாதிரி வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டெப்த் எடுத்து நான் கட் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே ஒரு டைம் கட் பண்ண போகி பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி ரொம்ப டீப்பாக கட் பண்ணிட்டேன், அது போடவே முடியாமல் போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் நம்ம மேலாகவே கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணது தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எனக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி ஃபினிஷிங் வந்து நல்லா வந்ததுனால ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி கை வந்து எனக்கு இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ சாதாரண கையே வரமாட்டேங்குது. இனிமேல் தான் புதுசாக ஏதாவது கையில் கூட டிசைன் வந்து பண்ணலான்ட்ருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு இந்த மல்லிகைப்பூ செடியில் 2-3 மல்லிகைப்பூ பூத்து இருந்தது. 2-3 மல்லிகைப்பூவுக்கே பயங்கர வாசனையாக இருந்தது அந்த சைடு போகும்போதே. அதனால் அதை வந்துட்டு நைட்டு உட்காந்துட்டு பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே பறிச்சுட்டு இருந்தோம். மல்லிகைப்பூ வந்து பொதுவாக செடி மாதிரி தானே இருக்கும், இந்த மல்லிகைப்பூ வந்து கொடி மாதிரி வளருது. அதனால் எடுத்து எல்லாத்தையும் கட்டி வச்சுருக்கோம். முல்லைப்பூவும் ஜாதி பூவும் வச்சுருந்தோம். அது வந்து ஒரே இடத்துல நாங்கள் பக்கமாக வச்சுட்டதுனால ரொம்ப வளர ஆரம்பிச்சிருச்சு. அதை மெயின்டைன் பண்ண முடியலன்னு அதை மட்டும் எடுத்துட்டோம். அவ்வளோதான். காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் இந்த மாதிரி ஏதாவது வேலையை தான் செஞ்சிட்ருப்பேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.